அதிமுக அவைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான மதுசூதனன் உடல்நலக் குறைவால் காலமாகியிருக்கிறார். அவருக்கு வயது 80. அதிமுக அவைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான மதுசூதனன் உடல்நலக் குறைவால் காலமாகியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் அதிமுகவின் அவைத் தலைவராக இருந்து வந்தவர் மதுசூதனன். அவருக்கு வயது 80. தற்போது அவர் காலமாகியிருக்கிறார். 2017இல் அதிமுக இரண்டாக பிரிந்தபோது ஓபிஎஸ்க்கு ஆதரவாக மதுசூதனன் என்றவர். அதிமுக அவைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான மதுசூதனன் உடல்நலக் குறைவால் காலமாகியிருக்கிறார். தற்போது நம்முடைய இணைப்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். அவைத்தலைவர் மற்றும் முன்னாள் அமைச்சராக மதுசூதனன் இருந்திருக்கிறார். அவர் தற்போது காலமாகி இருக்கிறார். அவரோடு உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். கழகத்தினுடைய அவைத்தலைவராக இருந்து கழகத்திற்கு நற்பணியாற்றியவரும் 1972களில் எழுதும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழகத்தை ஆரம்பித்த போது அந்த காலகட்டத்திலே வடசென்னை பகுதியிலே கழகத்தை வளர்த்த ஒரு தூண் என்று சொன்னால் அது அண்ணன் மதுசூதனன் அவர்களைத்தான் நாம் சொல்லியாக வேண்டும். அந்த அளவிற்கு அவருடைய அந்த உழைப்பு, அதே போன்று அவருடைய தியாகம் இருந்ததை நிச்சயமாக யாராவது மறக்க முடியாத ஒன்றாகத்தான் இந்த நேரத்தில் நான் சொல்லியாக வேண்டும். அதுவும் வடசென்னையிலே 2 அமைச்சர்கள் அந்த காலகட்டத்தில் முதலாக வட சென்னைக்கு என்று அந்த காலகட்டத்திலே அமைச்சர்கள் கிடையாது. எந்த ஒரு அரசாங்கத்திலும் கடந்த காலத்திலே வட சென்னைக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்தது கிடையாது. இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அண்ணன் மதுசூதனன் அவர்களையும் அதே போன்று என்னையும் 1991ஆம் ஆண்டு அமைச்சர்களாக்கி அழகு பார்த்தார்கள். இதை வட சென்னை அன்றைக்கு இருவருமே ஒரு போட்டி போட்டுக்கொண்டு மேம்படுத்த வேண்டும் என்ற வகையிலே பல்வேறு திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து செயலாக்கியதெல்லாம் இந்த நேரத்தில் நான் நினைவு கூர்ந்தாக வேண்டும். எனவே அவரை பொறுத்தவரை அரசியலிலும் சரி, அதே போன்று பழகுவதிலும் சரி, ஒரு நல்ல ஒரு நண்பராகவும், அதே போன்று என்னை விட அவர் வயதில் இருந்தவர், அதே போன்று என்னுடைய கட்சியில சீன் என்ற அடிப்படையில் நான் எப்போதுமே அவருக்குரிய அந்த மரியாதையை கொடுத்தது உண்டு. அதே போன்று அவர் எப்போதும் நான் ஒரு அண்ணன் என்றுதான், நிச்சயமாக அண்ணன் என்றுதான் எப்போதுமே அழைப்பேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கு அவருடைய மறைவு என்பது ஒரு கழகத்திற்கே ஒரு பெரிய ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாகத்தான் நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். நிச்சயமாக இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி சார்.